அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி இன்று முதல் பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் 30 கேள்விகளாக ஜிகே கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பதிவில் இருந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஸ்டாண்டர்டு, ஹையர் ஸ்டாண்டர்டு எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி எல்லாம் கலந்து வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு ஜிகே ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் எதிலிருந்து பெறப்பட்டது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. உபநிடதத்திலிருந்து பெறப்பட்டதாகும். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுசின்ராம் எங்கே அமைந்துள்ளது? அதாவது மவுசின்ராம் எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க. மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் அமைந்துள்ளது. மேகாலயா என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஆப்ஷன்ல ஹரிசேனர் என்பது சரி. ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? மக்கள் தொகை தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 அனுசரிக்கப்படுகிறது. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது? தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது யார் கட்டிய கல்லணைன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் கட்டிய கல்லணை தான் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்கும் அணையாகும். எந்த ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரியாகும்? அது எந்த ஏரி? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கா ஏரி தான் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? ஆப்ஷன்ல பாருங்க. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் என்பது சரியான விடை. லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவில் இருந்து பிரிக்கிறது? லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது? அது எத்தனை டிகிரி கால்வாய்ன்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய் தான் லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவில் இருந்து பிரிக்கிறது. வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது ஆப்ஷன்ல பாருங்க. 2ஆம் நந்திவர்மன் என்பது சரியான விடை. கொங்கன் ரயில்வே அந்த திட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பதிவில் தவறுகள் இருந்தால் என்ன, நான் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லிடுறேன். சாரி. சிந்து வெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள். சிந்து வெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலை சிலை எதுவாகும்? சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல நடனமாடும் பெண் என்பது சரியான விடை. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் ஆப்ஷன்ல மகாராஷ்டிரம் என்பது சரியான விடை. PM மலபாரி என்பவர் அவர் ஆசிரியரா, மருத்துவரா? PM மலபாரி என்பவர் யார்? அவர் ஒரு பத்திரிகையாளர் என்பது ஆப்ஷன் டி சரியான ஒன்று. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது?
முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? அது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1872ஆம் ஆண்டு. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எத்தனை வயதாக நிர்ணயித்தது? மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எத்தனை வயது அப்படின்னு நிர்ணயிச்சாங்க அந்த சாரதா திருமண மசோதாவில்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 14 வயது என நிர்ணயம் செய்தது. பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? ஆப்ஷன்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் என்ன? மாநிலம் எதுன்னு பாருங்க. அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன்ல நம்ம தமிழ்நாடு தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திய கவர்னர் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு என்பது சரி. என் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. இதுல எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? அதனாலதான் பார்த்தீங்கன்னா அது சிவப்பு நிறமாக. அதனால செம்மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு எது? துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு அது எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அரசு தான். துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. உலக மண்ணாளாக கடைபிடிக்கும் நாள் எது? உலக மண்ணாளாக கடைபிடிக்கும் நாள் ஆப்ஷன்ல டிசம்பர் 5 என்பது சரியான விடை. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எந்த அணை? உயரமான புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல். இந்த அணை தான் இந்தியாவிலேயே உயரமான புவியீர்ப்பு அணையாகும். கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? கர்நாடக போர்ல ஏற்பட்ட செலவின் காரணமாக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் ஆப்ஷன்ல ஆற்காடு நவாப் அவர்கள். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர்கள் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் ஆவார். விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? விடுதலை நாளாக இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26ஆம் தேதி அன்று விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? முதலாவது வனங்கள் சட்டம் அவங்க ஆங்கிலேயர் காலத்தில் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1865ஆம் ஆண்டு. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா அவர்கள். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா MC ராஜா என்பது சரியான விடை. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா P. ரங்கையா அவர்கள்.
சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் ஆப்ஷன்ல டி பிரகாசம் அவர்கள். கடைசி ஒன்று, டேஸ் அதாவது என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். அது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு என்ன? அதான் கேள்வி. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பாக்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் ஒரு வகையான தாது, அதாவது ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1ல் ஒரு 31 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக, ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ ஆல்.